ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோ அடுத்ததாக போக்கோ C55 ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக போக்கோ C65 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை வர டிசம்பர் 15 லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக போக்கோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னடா இருக்க போகுது, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக இந்த 15 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா இல்லையா, அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த C சீரிஸில் நிறையவே ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த C சீரிஸில் பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை இப்போ எல்லாருமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ரெட்மி 13C 5G கொண்டு வந்தாங்க. அண்ட் ரியல்மி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரியல்மி C67 5G கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த வரிசையில் போக்கோ C65 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வருமா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட், அவங்க டெடிகேட்டாக ஒரு லேண்டிங் பேஜ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜில் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வருது. ஏன்னா போக்கோ C65 அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5G அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் எங்கேயுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அதனால் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் ஆக்சுவலி மொத்தம் 2 கலரில் இருக்க போகுது. கலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற கலர் ஆப்ஷனில் இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் தான் ஆக்சுவலி இந்த போக்கோ C65 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ யூஸ்வலான டிசைன் தான். அந்த போக்கோக்கான அந்த லோகோ மென்ஷனுமே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கேமரா மாடலுக்கு பக்கத்துலேயே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிஸ்பிளே 6.74 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அதே மாதிரி பேட்டரி 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. ஸோ அதை 4G ப்ராசஸர் தான் மீடியாடெக் கூட Helio G85 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான், 12nm ப்ராசஸராக இருந்தாலுமே ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸிங்க்கு ரீசனபிளான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். கேமிங் மாதிரியான விஷயங்கள் கூட ஓரளவுக்கு நம்மளால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸர் தான் இது. அண்ட் இதோட இதில் பார்த்தீங்கன்னா LPDDR4Xக்கான ரேம் டைப் இருக்கும் அண்ட் eMMCக்கான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ UFSக்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி கேமரா பொறுத்தவரைக்கும் பின்பக்கம் 2 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுக்க போகிறாங்க. f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட இருக்கும். இது போக சப்போர்ட்டிவ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. முன்பக்கம் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி இருக்கும். அண்ட் இந்த செல்ஃபி வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாச்சில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்க போகுது. இது போக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கண்டிப்பாக இருக்கும். அது போக டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 13ஓட MIUI 14 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மொபைலுடைய ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் அண்டர் 10,000 செக்மெண்ட், அதுலேயும் 8,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் இருக்கும். அண்ட் அதுவும் 8,000 செக்மெண்ட்டில் 4GB 128GBக்கான வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸை வச்சு உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரீசெண்டாக ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ரெட்மி 13C அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெட்மி 13C 5Gயில் அதுலேயே ஒரு 4G வேரியண்ட்டும் கொண்டு வந்தாங்களே. ஸோ அந்த ரெட்மி 13C 4G அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஆக்சுவலி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோ C65 அப்படின்ற நேமில் இப்போ ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிக்டோ அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ப்ரைஸிங்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 500 ரூபா வேணா கம்மியாக செட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 4+128GBக்கான வேரியன்ட் ரெட்மி 13C பார்த்தோம்னா 8,000 செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 7,500 அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டில் மேபி இந்த போக்கோ C65 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மெயினாக இதில் ஹையர் வேரியண்டாக 8+256GBக்கான வேரியண்ட்டும் இருக்கும். ஏன்னா ரெட்மி 13Cலையும் இருந்துச்சு, அது 10,500 அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இங்கே 10,000 அப்படின்ற செக்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபீச்சராக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ரெட்மி 13C கம்ப்ளீட் ரீபிராண்ட் தான். பட் அதை விட ஒரு 500 ரூபா ப்ரைஸிங் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ரெட்மி 13C ஆல்ரெடி மார்க்கெட்டில் இப்போவே அவைலபிளாக இருக்குது. அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஈவன் டிசைனும் கூட அதே டிசைன் தான். என்ன அதில் ரெட்மிக்கு கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெட்மி அப்படின்ற அந்த லோகோவை. இதில் அந்த கேமரா மாடலுக்கு பக்கத்தில் போக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி டிக்டோவா ரெட்மி 13C தான் போக்கோ C65 அப்படின்ற நேமில் ரீபிராண்ட் பண்ணி வர டிசம்பர் 15 எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. See you.